ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் யார் காரணம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா தான். ஆனால் கடைசியில் அந்த ரவுடிங்க வந்து தப்பிக்க விட்டாங்க, அங்கேருந்து அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு தீபிகா கிட்ட சொல்லவே, சரி விடு, அவள் எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா, அவங்க அம்மா கிட்ட போயிடுவா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக விட்டுட்டாங்க தீபிகா. ஆனால் அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமே. எப்படி பார்த்தாலுமே வந்து பழி வந்து தீபிகா மேலே தான் விழும். இந்த விஷயம் வந்து தீபனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக தீபிகாவை உண்டு இல்லைன்னு பண்ண போறாரு. இவ்வளோ நாள் வந்து மன்னிச்சு விட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இந்த டைம் விட போறதே இல்லை. ஏன்னா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற அளவுக்கு இவன் மாறிட்டாளா அப்படின்னு நினச்சி இதையும் வந்து மன்னிச்சு விட்டாரு அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னும் கொலை பண்ணுற அளவுக்கு கூட இவ போயிடுவா. அதனால கண்டிப்பாக இவளை மன்னிச்சு விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தீபன் கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. ஏன்னா விஜய்க்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிடுச்சுங்க. விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் மல்லிக்கு தீபன் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த லொக்கேஷனை வந்து அனுப்புகிறாரு. ஏன்னா நம்ம வெண்பா அதாவது மல்லியோட ஃபோனுக்கு அடிக்கடி ஃபோன் கால் வந்துச்சு இல்லைங்களா, அந்த நம்பரோடைய லொக்கேஷனை அனுப்புகிறாங்க. ஸோ அதை அனுப்பும்போது தீபன் ஃபோன் பண்ணி மல்லிக்கு சொல்லும்போது விஜய் வந்து அட்டன் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களே சரியா, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக உன் ஒய்ஃப் தீபிகா தான் காரணம், உங்கள் ஒய்ஃப் தீபிகா தான் காரணம், நான் சும்மா விட போகிறதில்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தீபன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு, ஆனால் அவளை எத்தனை டைம் கேட்டாலும் இல்லை நான் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்றாங்க. ஆனால் விஜய் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, இல்லை இதுக்கு முழுக்க காரணம் தீபிகா தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு விஜய் இந்த டைம் சொன்னது அக்யூரேட்டான ஒரு ஆன்சர் தான். தீபன் சொல்கிறதுக்கு பதில் என்னன்னா, கண்டிப்பாக இதுக்கு காரணம் தீபிகாவா இருந்தால் நானே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபன் ரொம்பவே ஜெனுவினாக வந்து ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் போகிறாங்க, அங்கே யாருமே இருக்கிறதில்ல. யார் கேட்டாலும் வெண்பாவை பற்றி தெரியலன்னு சொல்கிறாங்க. கடைசியில் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டால் வந்து அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு இடத்துல போய் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டான போயிட்டு உடனே அந்த வீட்டான போகிறாங்க. போனதும் வந்து அந்த லேடி அந்த டைமில் தான் அந்த பசங்களை ரவுடிங்கில் வச்சு வெண்பாவை மயக்க மருந்து கொடுக்க வச்சு காரில் ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு அந்த லேடி ஏறுற நேரத்தில் நம்ம மல்லியும் விஜய் வந்து அவங்கள கூப்பிட்டு இந்த வீடு சாத்தியிருக்கே, இவங்க யார் அப்படின்னதும், இல்லை எனக்கு தெரியாது, என்னோட ஹஸ்பண்டு முடியாமல் இருக்கிறாரு, நான் அங்கே போகிறேம்மா, என்ன எது கேட்குறீங்க, வேறு யாராவது கேளுங்க அப்படின்றாங்க. பக்கத்தில் ஒரு லேடி வராங்க, அவங்கள கேட்குறாங்க, இந்த வீடு சாத்தியிருக்கேன், இங்கே இருக்கிறவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்கவே, இந்த பொம்பளை வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வந்துச்சு, அது இப்போ நடந்துக்கிறதெல்லாம் ரொம்பவே மர்மமாக இருக்குது, 4-5 பசங்க வராங்க போகிறாங்க, கேட்டால் வேலை செய்கிற பசங்கன்றாங்க, ஆனால் அந்த பசங்களெல்லாம் பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே தீபன் சொல்கிறாரு, இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் வாங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதும் அந்த ஆட்டோக்காரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அசிஸ்டன்ட் ஏசி வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் வந்து உங்கள் குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுப்பேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆட்டோக்காரரை வச்சு இப்போது அந்த குழந்தைய அதாவது வெண்பாவை கண்டுபிடிக்கிற இதெல்லாம் இருக்காங்க போலீஸ், அதாவது ஏசி. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்து அந்த அதாவது அந்த ஆட்டோக்காரர் தானே அந்த லேடியை வந்து வெண்பா கூட்டிகிட்டு போனால் அந்த வீட்டில் தானே விட்டாங்க. அதனால் அந்த ஆட்டோக்காரரை கூட்டிகிட்டு போயிட்டு நேராக அந்த வீட்டானே வந்து நிற்க போகிறாங்க. ஏன்னா ஒளிஞ்சிருந்து பார்க்க போகிறாங்க, எப்படி இருந்தாலும் இங்கே தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு. அந்த லேடி வந்ததுக்கப்புறம் கையும் களுமாக பிடிச்சி அங்கேருந்து நம்ம வெண்பா வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வெண்பா அந்த பொம்பளை கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி விஜயையும் மல்லியையும் கான்டாக்ட் பண்ணி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை போலீஸ் கண்டுபிடிக்கவும் சான்சஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம வெண்பா வந்து வெளியே வர போகிறாங்க. இதுக்கு இடையில வந்து இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் தீபிகா அப்படின்ற விஷயம் வெளிப்படையாக தெரியணும். தீபிகாவுக்கு தண்டனை கிடைக்கணும். இந்த போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா தண்டனை கிடைக்கலன்னாலும் தீபன் கொடுக்கணும் தண்டனை. பலார் நான் அறைய விட்டு ஐஷுவை வந்து தீபன் வச்சுக்கணுங்க, தீபிகா கிட்ட சேராத மாதிரி வச்சுக்கணும். அதுதான் தீபிகா கொடுக்குற பெரிய தண்டனையே. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்கறது வெண்பா சீக்கிரம் வெண்பா வந்து சீக்கிரம் மல்லி விஜய் கூட சேரணும். இன்னொரு பக்கம் வந்து இதுக்கெல்லாம் காரணம் தீபிகா தான் அப்படின்ற விஷயம் தீபனுக்கு தெரியணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.